குற்றச் செயல் புலனாய்வாளரின் முதன்மை பணி என்ன? சரியான விடை குற்றங்களை தீர்ப்பதற்கான ஆதாரங்களை சேகரித்து ஆய்வு செய்தல். முடி அல்லது இரத்தம் போன்ற சிறிய மாதிரிகளிலிருந்து நபர்களை அடையாளம் காண எந்த வகையான டிஎன்ஏ சோதனை பயன்படுத்தப்படுகிறது? சரியான விடை மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ எம்டிடிஎன்ஏ பகுப்பாய்வு. அவர்களின் உறவை தீர்மானிக்க இரண்டு நபர்களிடையே அளவிடக்கூடிய மற்றும் ஒப்பிடக்கூடிய ஒரு உடல் பண்புக்கான சொல் என்ன? சரியான விடை உருவவியல் பண்பு. பின்வரும் தடயவியல் அறிவியல் நுட்பங்களில் எந்த ஒரு மேற்பரப்பில் மறைந்திருக்கும் அடையாளங்கள் அல்லது வடிவங்களை வெளிப்படுத்த இரசாயனங்களை பயன்படுத்துகிறது? சரியான விடை லுமினோல் சோதனை. ஒரு குற்றத்தில் சந்தேகப்படும் நபர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட தனிநபர்களை அடையாளம் காண டிஎன்ஏ சுயவிவரங்களை ஒப்பிட்டு பொருத்தும் செயல்முறையின் சொல் என்ன? சரியான விடை டிஎன்ஏ விவரக்குறிப்பு. குற்றம் நடந்த இடத்தில் காணப்படும் பொருட்களின் வேதியியல் கலவையை பகுப்பாய்வு செய்வதை எந்த வகையான தடயவியல் அறிவியல் உள்ளடக்கியது? சரியான விடை நச்சுயியல். ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை அடையாளம் காண கைரேகைகள் அல்லது கால்தடங்கள் போன்ற உடல் ஆதாரங்களை ஆய்வு செய்து விளக்குவதற்கான செயல்முறையின் சொல் என்ன? சரியான விடை கைரேகை. சைபர் கிரைம்கள் அல்லது பிற வகையான டிஜிட்டல் ஆதாரங்களை விசாரிக்க கணினி கோப்புகள் மற்றும் நெட்வொர்க்குகள் உள்ளிட்ட டிஜிட்டல் தரவை பகுப்பாய்வு செய்வதை எந்த வகையான தடயவியல் அறிவியல் உள்ளடக்கியது? சரியான விடை டிஜிட்டல் தடயவியல். டிஎன்ஏவின் சிறிய மாதிரிகளை ஆய்வு செய்வதற்கும் தனிநபர்கள் அல்லது இனங்களை அடையாளம் காண்பது உட்பட அவற்றின் தோற்றத்தை தீர்மானிக்கவும் தடயவியல் அறிவியலில் பயன்படுத்தப்படும் அறிவியல் முறையின் சொல் என்ன? சரியான விடை மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ எம்டிடிஎன்ஏ வரிசைமுறை. எந்த வகையான தடயவியல் அறிவியலில் ஒரு நபரின் அடையாளம், வயது மற்றும் இறப்புக்கான காரணத்தை தீர்மானிக்க அவரது உடலின் இயற்பியல் பண்புகளை பகுப்பாய்வு செய்வது அடங்கும்? சரியான விடை தடயவியல் மானுடவியல். இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.